வணங்கும் வெற்றியாளர்களே, வாருங்கள் சாதிக்கலாம். சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய அனுபவம், பிரம்மாஸ்திரம். அம்மா மார்க்கெட்டிலேருந்து பிரேம் பேசுகிறேங்க. இந்த காணொலி பதிவு நாள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. சாதனைகள் சாத்தியமே. வெற்றியாளர்களே, இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக 4 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் நம்ம நிறுவனத்துடைய சலுகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன செயல் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தினசரி வருமானம் ரூபாய் 1000 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம பணம் கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றம் செய்து வந்திருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒரு வார காலக்கெடு, சரிங்களா? அதில் திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் கொடுக்குறதா திட்டமிடல் பண்ணியிருக்கோம். அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைக்காக அதுக்குள்ளான ஊதியம் திங்கட்கிழமை உங்களுக்கு வழங்கப்படும், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் முதல் நாள் உழைப்பு அடுத்த 24 மணி நேரத்துடைய உங்களோட வங்கி கணக்கில் உங்களுடைய வருமானம் வர வைக்கப்படும். அப்படி பார்க்கும்போது இந்த மாத சலுகை என்ன என்பதை பார்க்கலாம். 1 முதல் 5ஆம் தேதி வரை, அதாவது இன்று முதல் 5ஆம் தேதி வரை நீங்கள் என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த வருமானத்திற்கு நிகரான தொகைக்கு உங்களுக்கு தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான உபகரணங்கள் வழங்கப்படும். இது ஒன்று. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் இருக்குது, ரூபாய் 5000 நீங்கள் வருமானம் நீங்கள் சம்பாதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 5000 மதிப்பு உள்ள உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான உபகரணங்கள், அதாவது ப்ரொமோஷன் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அதில் 80%, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருமானம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 மதிப்புள்ள ப்ரொமோஷன் டூல் கிடைக்கும். இதே இது 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நீங்கள் பண்ணும்போது 60%, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 மதிப்புள்ள ப்ரொமோஷன் டூல் கிடைக்கும். இதே 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 40% உங்களுக்கு கிடைக்கும். இறுதியாக பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய வருமானத்திற்கு 20% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 5000, 4000, 3000, 2000, 1000 அப்படின்ற சூழலில் உங்களுக்கு கிடைக்கும். ரூபாய் 5000 நீங்கள் வருமானம் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இது செய்தி எண் 1. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம பேமெண்ட் கொடுக்குறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உடலுக்கு ஒரு நாளும் மனதிற்கு ஒரு நாளும் ஓய்வு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிடுவாங்க. நிறுவனத்துடைய பொதுவான நாட்களாக இதை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வருமான வரி பிடித்தம் 5%, அதுக்கப்புறம் நிர்வாக செலவு ஒரு 15%, 20% பிடித்தம், இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயங்களில் இப்போ நம்ம தளர்வு கொடுக்குறோம். அதாவது இந்த பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் இந்த வருமான வரி பிடித்தம் அப்படின்ற நிர்வாக செலவு பிடித்தம்லையும் தளர்வு கொடுக்குறோம். இந்த மாதம் எவ்வித பிடித்தமும் கிடையாது. அதே மாதிரி தினசரி உங்களுக்கு பேமெண்ட் வழங்கப்படும். அது இம்மாத சலுகையாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 4வது செய்தியாக நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 6900 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில், அதாவது ஏற்கனவே பார்த்துருக்க 3 பொருள்னு சொல்லி, ஆண்களுக்கு உண்டான ஆண்மையை பெருக்கக்கூடிய ஒரு பொருள் 1. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அழகை கூட்டக்கூடிய ஒரு பொருள் 2வது. 3வது, இருவருக்கும் பொதுவாக பொருளாதார மேம்பாட்டிற்கு உண்டான ஒரு தெய்வீகமான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருள். அப்போ எந்த பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு நேரடியாக அப்பாயின்மெண்ட் என்பது வழங்கப்படும். இமீடியட்டாக உங்களுக்கு அந்த வரிசை பிரகாரம் உங்களுடைய நேர்காணல் இருக்கும். 1. இரண்டாவதாக, இப்போதைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க, ஆனால் நான் முன்பணம் செலுத்திக்கிறேன், ரூபாய் 1000 முன்பணம் செலுத்தி நான் தொழிலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு 2வது முக்கியத்துவம் கொடுக்கப்படும். 3வது முக்கியத்துவமாக பார்த்தீங்கன்னா, என்ன இந்த க்ரீம் சொல்கிறீங்க, இது எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா, டெமோ பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லவங்களுக்கு 3வது ப்ரியாரிட்டி. அதாவது முதல் முக்கியத்துவம், 2வது முக்கியத்துவம், 3வது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். இந்த 3வது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதம் நம்மளுடைய தினசரி பயணம் என்பதை நம்மளுக்கு திட்டமிடல் பண்ணுவோம். அதை முன்கூட்டியே தகவல் கொடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது நம்மளுடைய ஸ்டேட்டஸில் இருக்கும். நம்மளுடைய தொழில் பண்ணக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நம்ம முன்கூட்டியே தகவல் கொடுத்துருவோம் ஒவ்வொரு நாளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்தொடர்புடைய நபர்களுக்கும் இந்த தகவல் நம்ம கொடுத்துருவோம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செய்திகளை பகிர்ந்துக்கிறக்காக இந்த ஒரு விஷயம். இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 14 என்பது உலக சித்தர்கள் தினம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பயணம் என்பது சித்தர்களுடைய காட்டிய வழிகளில் தான் நம்ம பிரயாணப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சித்திரை தினத்தை கொண்டாடக்கூடிய அறிவிப்பு வெகு விரைவில் உங்களுக்கு மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியாக உங்களுக்கு வர இருக்கிறது. உன்னுள் கட சாதனைகள் சாத்தியமே, சுயசினிய பிரம்மாஸ்திரம். நன்றி, நன்றி, நன்றி.